சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலினுக்கு தேதி குறித்த ஆளுநர் RN ரவி அவர்கள். இதனால் திமுகவின் தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி அடைந்ததிலிருந்து ஆளுநருக்கும் திமுகவிற்கும் இடையே மோதல்கள் அதிகமாகி வருகிறது. ஆளுநர் பதவிக்காலம் முடிந்த பிறகும் கூட ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பல கடிதங்களை அனுப்பி இன்னமும் எதற்காக ரவியை ஆளுநராக வைத்திருக்கிறீர்கள், அவரது பதவியை மாற்றுங்கள் என்பதற்கேற்ப பல கடிதங்களையும் அனுப்பியிருந்தார். ஆனால் டெல்லி மேலிடமோ அதை கண்டும் காணாமலும் இருந்துள்ளது. ஆனால் தற்பொழுது வரை ஆளுநராக RN ரவி அவர்கள் தான் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மிக முக்கியமான ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது, அது மட்டுமல்ல அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் நிலுவையில் உள்ளது, அதை எப்போ முடிப்பீர்கள், மக்கள் மத்திய அரசை நம்புகிறது என்பதற்கேற்ப அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் திமுகவில் கிட்டத்தட்ட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, KN நேரு, குறிப்பாக துரைமுருகன் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜிக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் அனுப்பிய அந்த கடிதம் ஸ்டாலினுக்கு தேதியை குறித்தது போல் மாறிவிட்டதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஆளுநர் கொடுப்பார் என்றும், அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த 9 மாதங்களில் பல்வேறு கட்ட விசாரணையும் சோதனைகளும் நடத்தும் பட்சத்தில் அவர்களால் தேர்தல் கவனம் செலுத்த முடியாமல் மாறிவிடும். எதிர்க்கட்சியினர்கள் ஊழல் குற்றச்சாட்டை வைத்து அரசியல் செய்வார்கள். இதுதான் ஆளுநரின் நோக்கம் என்றும் திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். சரி, நீங்கள் நல்லவர்களாக இருந்தீர்கள் என்றால் எதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளை பார்த்து பயப்பட வேண்டும்? இதுதான் தற்பொழுது மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகவே பார்க்கப்படுகிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் ஸ்டாலினுக்கு தேதியை குறித்து விட்டார் என்பதற்கேற்பதான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறது. விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் அதற்கான சாட்சிகள் போதுமான அளவில் இருந்தாலும் கூட வாய்தா மேல் வாய்தா ஆளும் திமுக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மாற்றி வருகிறது. மேலும் ஆளுநர் RN ரவி அவர்கள் மீண்டும் சோதனைகளை நடத்தி அதற்கான முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று கூறியிருப்பதால் ஸ்டாலினுக்கு தேதியை குறித்து விட்டார் ஆளுநர் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது.